இப்ப கிரக வக்ரம் அப்படிங்கிறத என்னால விட முடியல. திரும்பவும் உங்களுக்கு புரிய வச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி. இந்த படம் தெரியுதா? தெரியுதுங்க சார். என்னாச்சு, நெட்வொர்க் இருக்கா? தெரியுதுங்க சார், தெரியுது. இப்ப பாருங்க, பூமி பச்சையா இருக்கு. மொபைல் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே சர்க்கிள்ல பூமி அப்படிங்கறதுல பூமியை கொண்டு வந்துட்டோம். பச்சையா தெரியறது பூமி. இப்ப அதே பூமி அந்த இடத்துல இருக்கும்போது செவ்வாய் இங்க இருக்கு. சிவப்பா காட்டிட்டு இருக்கேன் செவ்வாய் பாருங்க. இப்ப பூமியில இருந்து இங்க மேல இருக்கிறது இந்த பகுதி ராசி மண்டலம். அதாவது இப்படி வட்டமா இருக்கு ராசி மண்டலம். இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்க ராசி மண்டலத்துல இங்க ராசி இருக்கு. ஒரு ராசியில உதாரணத்துக்கு இது நட்சத்திரங்கள்லாம் எடுத்துட்டோம்னா அஸ்வினி, அடுத்து பரணி, கார்த்திகை, இப்படி சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். சப்போஸ் இது அஸ்வினி நட்சத்திரம், அடுத்து இது பரணி நட்சத்திரம், அடுத்து இது கார்த்திகை, மிருகசீரிஷம் அப்படி எடுத்துக்குவோம். இப்ப இந்த இடம் அஸ்வினின்னு சொல்லியிருக்கேன். இப்ப பூமியில இருந்து பார்த்தோம்னா இந்த செவ்வாய் இங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா செவ்வாய் நம்மகிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அது எப்படி சொல்லுவோம் ரெஃபரன்ஸ்னா, எதுக்கு நேரா இருக்குப்பா செவ்வாய் அப்படின்னு கேட்டோம்னா அஸ்வினிக்கு நேரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அஸ்வினிக்கு நேரான்னு சொல்றதுக்கு பதிலா தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், செவ்வாய் அஸ்வினியில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். செவ்வாய் அஸ்வினியில போகுது அப்படின்னா அஸ்வினிக்கு நேரா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் மீனிங். பாருங்க, இப்ப பார்வை கோணம் இங்க இருந்து பார்த்தோம்னா அஸ்வினிக்கு நேரா செவ்வாய் தெரியுது. செவ்வாய் இங்கதான் இருக்கு. ஆனா அது எந்த இடத்துலன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு மைல்கல் மாதிரி ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? அதனால இந்த நட்சத்திர மண்டலத்தை வச்சுட்டு பாக்குறோம். அப்ப அஸ்வினிக்கு நேரா செவ்வாய் தெரியுது. அடுத்து பாருங்க, பூமி அப்படியே இங்க நகர்ந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்ப இதே நேரத்துல செவ்வாய் இங்க வந்துருச்சு. இப்ப பாருங்க, நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு, பூமியில இருந்து பாக்குறோம், செவ்வாய் இந்த கோணத்துல தெரியும். இப்ப எங்க இருக்குன்னு கேட்டோம்னா அஸ்வினி பரணி தாண்டி கார்த்திகையில இருக்குன்னு சொல்லுவோம். கார்த்திகையில இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து பூமி இங்க வருது, 3வது பிளேஸுக்கு பூமி நகர்ந்துருது. இந்த நேரத்துல செவ்வாய் அடுத்து காட்டுற இடத்துக்கு வந்திருக்கு. இப்ப நமக்கு பார்த்தோம்னா இது ஏறத்தாழ மிருகசீரிஷம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். அஸ்வினி பரணி கார்த்திகை மிருகசீரிஷத்துக்கு செவ்வாய் வந்துருச்சு. அடுத்து பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, 4வது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. செவ்வாய் தன்னுடைய 4வது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்ப பூமியில இருந்து பார்க்கும்போது பாருங்க, திரும்ப வந்துருச்சா? அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் சொன்னோம். இப்ப பாருங்க, திரும்ப ரோகிணிக்கு வந்துருச்சா? இது எங்க தெரியுதுங்க? ஆனா உண்மையிலேயே இந்த செவ்வாய் நகர்ந்துகிட்டு தான் இருக்கு, பின்னோக்கி போகல. உண்மையிலேயே செவ்வாய் என்ன பண்ணது, இப்படி நகர்ந்துதான் வந்திருக்கு. ஆனா நமக்கு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த இடத்துல தெரிஞ்சுது. அதாவது செவ்வாய் இங்க இருக்கும்போது இங்க இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனா இங்க வந்துருச்சு, முன்னாடிதான் வந்திருக்கு. ஆனா பாக்குறதுக்கு இது பின்னாடி அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியுது. அதாவது இங்க போயிட்டு இங்க வந்த மாதிரி தெரியுது. அப்போ செவ்வாய் இங்க இருந்து போயிட்டு இங்க வர்ற மாதிரி தெரியுது. சோ உண்மையிலேயே இந்த கிரகம் முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் பூமி பூமியில இருந்து பார்க்கும்போது அது பின்னோக்கி வருவது போல தெரியுது.
அடுத்து பூமி இங்க வந்துருச்சு, செவ்வாய் அங்க வந்துருச்சு. இப்ப பாருங்க எங்க வந்து இன்னும் பின்னாடி வருது பாருங்க. இப்ப பாருங்க, இது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, அப்படி ரோகிணி, மிருகசீரிசம்னோ, மிருகசீரிசத்திலிருந்து திரும்ப ரோகிணிக்கு வந்துட்டு திரும்ப ரோகிணிக்கும் பின்னாடி வந்துருச்சு. அப்போ செவ்வாய் வந்து இப்படியே போயிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம பாக்குற கோணம் பாருங்க, பூமி ஏறத்தாழ செவ்வாயோட முந்தின மாதிரி தெரியுது இல்லையா? இது ஆக்சுவலா மெதுவா தான் வருது. ஆனா இந்த கோணம் பார்க்கும்போது செவ்வாயை விட இது முந்தி வர மாதிரி தெரியுது. அதனால பூமியை விட செவ்வாய் பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது. இங்க வந்து பூமியை விட செவ்வாய் முன்னாடி இருக்கு, அதாவது இதை விட கொஞ்சம் அங்க தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் செவ்வாய் இந்த பக்கம் தள்ளி இருக்கு. இந்த இடத்துல வரும்போது செவ்வாய் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனா இங்க வரும்போது செவ்வாய் இங்க போயிடுச்சு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் இன்னும் பின்னாடி இருக்க மாதிரி தெரியும். அடுத்து கடைசியா பாருங்க, டக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்த மாதிரி தெரியுது. அப்போ இங்க வரும்போது நல்லா வந்துட்டு இருக்கு, இங்க போயிட்டு திரும்ப இப்படி வருது, அப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப வேகமா போகுது. பூமி மேல இருக்கும், பூமியில இருந்து பார்க்கும்போது செவ்வாய் இங்க தெரியுது. அடுத்து பூமி இங்க வந்துருச்சு. இப்ப நாங்க பார்க்கும்போது செவ்வாய் இந்த நட்சத்திரத்துக்கு நேரா தெரியுறாரு. அடுத்து இங்க வந்து பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கு நேரா தெரியுறாரு. செவ்வாய் எங்க வந்துச்சுன்னு நாங்க நினைக்கல, நாங்க எங்க வந்திருக்கோம்னு நினைக்கல, நாங்க பாக்குறோம் செவ்வாய் வந்து அங்க தெரியுது, அவ்வளவுதான். இது வந்து 6 months பீரியட். இது ஆக்சுவலா இட் இஸ் நாட் ஒன் டே பீரியட் இல்லீங்களா? 6 months கிடையாது, அது அது 6 months பீரியட். ஆனா இந்த இதுக்குள்ளதானே ஆகுது, இந்த இதுக்குள்ளதான். நீங்க இதுல இருந்து இது வரையிலங்கிறதுனால 6 months எடுக்கிறீங்க, கரெக்ட். ஆனா இந்த ரெட்ரோங்கிறது இந்த பீரியட்ல தான் நடக்கும். அது ஏன் சார் அந்த மாதிரி எஸ் மாதிரி போட்டுருக்கங்க? அதாவது இப்படி வந்து இல்லைங்க, இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வருதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு நான் இப்படி போட்டுட்டு இப்படியே திரும்ப போட்டு இப்படியே போட்டா புரியாது இல்ல. இப்படி வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகுதுன்னு அது மேலேயே போட்டா அப்ப கோடு இருக்கிறதே தெரியாது இல்லையா? ஆக்சுவலா ஸ்ட்ரைட் லைன் தான். ஸ்ட்ரைட் லைனை அப்படி வளைச்சு காட்டினா தானே புரியும். 3Dயா போட்டு காட்டி.